சேலத்தில் இரண்டாவது நாளாக கனமழை பெய்து வரும் நிலையில் சாலைகளின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கிறது. அதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கிறார். தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியதால் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளக்காடாக காட்சியளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் திருமலை இணைக்கிறார். திருமலை, விவரங்கள். நந்தா, சேலம் மாநகரில் நேற்று 6 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் பரவலாக மழைநீரானது வெள்ளம் போல் சூழ்ந்தது. இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல வெயிலின் தாக்கம் இருந்த நிலையில் தற்போது சுமார் 3 மணி அளவில், அதாவது இந்த மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த இந்த கனமழையின் காரணமாக சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக சேலம் திருச்சி பிரதான சாலையில் இருக்கக்கூடிய அந்த பிரதான சாலையில் தற்போது மழைநீர் வெள்ளம் போல் காட்சியளிக்கிறது. இந்த பகுதியில் ஏற்கனவே பாதாள சாக்கடை பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட, அதாவது சிறு மழை என்றாலும் பெருமழை என்றாலும் அதாவது தண்ணீர் தேங்குவது வழக்கம். தற்போது இந்த பிரதான சாலையில் அதிக அளவில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் அந்த பகுதியில் தற்போது போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி சீலநாயக்கன்பட்டி அருகே இருக்கக்கூடிய குறிஞ்சி நகரில் தற்போது இந்த கனமழையின் காரணமாக 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீரானது புகுந்திருக்கிறது. இந்த மழைநீரை வடிக்கும் பணியில் அங்கிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் ஈடுபட்டிருக்கின்றனர். இது தவிர சீலநாயக்கன்பட்டியில் இருந்து தாசநாயக்கன்பட்டி செல்லக்கூடிய பிரதான சாலையிலும் மழைநீரானது வெள்ளம் போல் காட்சியளிப்பதால் அங்க போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையின் காரணமாக இந்த தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். நந்தா, சிறிய மழைக்கே சாலைகளில் தண்ணீர் தேங்குறதா சொல்றீங்க. மாநகராட்சி சார்பா என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது திருமலை? குறிப்பா ஏற்கனவே சேலம் மாநகரின் பல்வேறு இடங்களில் இந்த பாதாள சாக்கடை பணிகள் இன்னும் நிறைவேறாமலே இருக்கிறது. குறிப்பாக அவ்வப்போது சாலைகள் தோண்டப்படுவதும் பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்டு மீண்டும் மூடப்படுகிறது. அது மட்டுமின்றி பாதாள சாக்கடை பணிகள் இன்னும் முடிக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக இந்த பிரதான, அதாவது சேலம் மாநகரின் பல்வேறு இடங்களில் இந்த பாதாள சாக்கடை பணிகளுக்காகவே மழைநீரானது பெரும்பாலும் தேங்கக்கூடிய காட்சியளிக்கிறது. அவ்வப்போது சாக்கடைகள் தூர் வரப்பட்டாலும் கூட இந்த பாதாள சாக்கடை பணிகள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. களத்திலிருந்து செய்தியாளர் கோகுலும் இணைக்கிறார். அவரோடும் பேசலாம். கோகுல், பல்வேறு இடங்களில் வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மக்களுடைய நிலைமை தற்போது அங்கு எப்படி இருக்கிறது? என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது கோகுல்? சேலத்தை பொறுத்தவரை இன்றும் 2வது நாளாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்து வரக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் தாழ்வான இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்திருக்கிறது. சில தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடமானது சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய கெஜல்நாயக்கன்பட்டி என்ற பகுதியின் அருகே இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏராளமான தண்ணீர் கடல் போல தேங்கி நிற்கக்கூடிய ஒரு நிலையில் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு ஆங்காங்கே வாகன ஓட்டிகள் எல்லாம் அந்த தண்ணீரில் ஓரமாக செல்ல முடியாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மிக குறிப்பாக இந்த பகுதியில் பாலம் கட்டுமான பணி தற்பொழுது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் இடையில் நிலவாரப்பட்டிக்கு பிரியக்கூடிய பாலம், அதாவது மேல்மட்ட பாலம் உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த பால பணிகள் ஒரு புறம் நடந்து கொண்டிருப்பதனால் இந்த பகுதியில் ஏராளமான மழைநீர் தேங்கி இருக்கிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலையின் ஒரு புறத்தில், அதாவது நாமக்கல்லிலிருந்து சேலம் வரக்கூடிய சாலையில் ஏதும் தண்ணீர் தேங்கவில்லை. அதே நேரத்தில் சேலத்திலிருந்து நாமக்கல் நோக்கி செல்லக்கூடிய பகுதியில் தான் ஏராளமாக தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இந்த தண்ணீர் இந்த சாலையையும் கடந்து இந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய பல்வேறு வீடுகளையும் சூழ்ந்திருக்கிறது. வீடு சாலைகளையும் தாண்டி
ஒரு கடல் போல காட்சியளிக்கக்கூடிய காட்சியும் இதில் வந்து வாகன ஓட்டிகள் செல்ல முடியாத ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறது. அதே போல் இந்த சேலத்திலிருந்து நாமக்கல் நோக்கி செல்லக்கூடிய ஏராளமான வாகனங்கள் வந்து தற்பொழுது அங்கே செல்ல முடியாமல் நீண்ட வரிசையில் வந்து அணிவகுத்து நிற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாவட்ட நிர்வாகம் சார்பாக CGP இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு இந்த தண்ணியை வேறு வழியில் திருப்புவதற்கான பணிகளும் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.